Hello everyone, welcome to SRISEN. நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சீஸ் பாப்கார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான இந்த சீஸ் பாப்கார்ன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் ஒரு 1/4 கப் நான் மக்காச்சோளம் எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் ஆயில், சீஸ் பவுடர் நம்ம வீட்டிலே செஞ்சது. இது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாருங்கள், இல்லை மேலே இருக்க ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் அந்த 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1/4 கப் மக்காச்சோளம் எடுத்து போட்டுடலாம். ஸோ இந்த மெய்ஸ் எல்லாம் போட்டுட்டு இது கூடவே உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை போடணுன்னாலும் ஃபைன். இதை போட்டுட்டு இப்போ நம்ம இந்த குக்கரோட மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெயிட் போடக்கூடாது பாருங்கள், ஒரு 10 செகண்ட்லேயே உள்ளே பொரிய ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது பொரியிற சத்தம் கேட்டோன்னே நீங்கள் இந்த மாதிரி அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடியில் தீஞ்சு போகாது. உள்ளே இருக்க எல்லா மக்காச்சோளமும் ஈவனாக பொரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்டே போதும், அதுக்குள்ளே எல்லா கார்னுமே அழகாக பொரிஞ்சிருச்சு பாருங்கள். சூப்பரான பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலாவுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். அது கூடவே நம்மளோட ஹோம்மேட் சீஸ் பவுடர் ஒரு 3-4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வேணும்னா உங்களுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், ஸோ அதனால் நான் ஆட் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் பாப்கார்ன் எல்லாம் போட்டு இந்த மசாலா போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் பாப்கார்னில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பாப்கார்னில் எல்லா மசாலாவும் சூப்பராக ஈவனாக கோட் ஆகிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் பட்டரை மெல்ட் பண்ணி நம்மளோட பாப்கார்னில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பரான டேஸ்டியான இந்த சீஸ் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்நாக் உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.